விருச்சிக ராசிக்கு இனிதே தொடங்க போகும் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருட வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு வேலை என்ற ஒரு விஷயத்தில் புது மாற்றங்கள் ஏற்பட வருஷமாக இருக்குது. கிளவராக பயன்படுத்தி நல்ல வேலையை எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அது சம்மந்தப்பட்ட சாதக சூழ்நிலை, அது குறிப்பாக வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சிந்தனை வரும். அதை கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராகு கேது பரிகாரங்கள் இப்பொழுது பண்ண வேண்டிய இருக்குங்க. ஏன்னா 10ல் கேது பகவான் இருப்பதால் தொழில் சம்மந்தப்பட்ட மாற்றணும், வேறு முயற்சி பண்ணணும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது முயற்சியாக நல்வாய்ப்பாக இருக்க ராகு கேது துணை தேவை. பணத்தை இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடணும். ட்ரேடிங் மாதிரியோ இதில் போகக்கூடாது. 8ல் குரு பகவான் போகும் பொழுது பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பெரிய மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கறது வரை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாயின் உடல்நிலை கவனம். தாயிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலக வாய்ப்பு உண்டு. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அதிகமாக வாங்க போகிறீங்க. ஆக மொத்தம் இந்த வருடம் சிறப்பான வருடம் இருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். குரு பகவான் ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.